விஜய் வந்து காவேரிக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த 1,00,000 கொடுத்துட்றாரு. அதுக்கு பார்த்துட்டு இது காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நன்றி, நான் தான் உனக்கு சொல்லணும். அந்த நிலம் விற்கவே விற்காதுன்னு நினச்சேன், அதை போய் விற்று கொடுத்துருக்க, அதுவும் உன் எதிரிக்கே விற்றுப்பாரு, அதில் தான் நீ நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, இந்த பணத்தை இப்படி இவ்வளோ அர்ஜென்ட்டாக கேட்குறீ, என்ன விஷயம் அப்படின்னோடனே, வேறு எதுக்குங்க, என் குடும்பத்துக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே, உன் இஷ்டம், உன்னோட காசு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லி சந்தோஷமாகறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து விஜய்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா காவேரி இப்படி இவ்வளோ அளவு வந்து அழகாக செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நல்லா பசுபதியை ஏமாற்றி விற்றுருக்கா, வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் காவேரி வந்து ஒரு மட்டமாக வந்து பேசுகிறாரு விஜயோட வந்து சித்தப்பா. உடனே விஜய் சொல்கிறாரு, எந்த பண்ணாலோ ஏது பண்ணாலோ ஆனால் விற்றுட்டால, அதுதானே முக்கியம், என் பொண்டாட்டி கெத்துன்னு காமிச்சிட்டால அப்படின்னோடனே அப்படியே செமையாக கோவம் வருது அவருக்கு. அடுத்து வந்து காவேரி வந்து இந்தளவு டேலண்ட்டாக இருக்காளேப்பா, பெரிய விஷயம், எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துச்சுப்பா, கண்டிப்பாக உன்னையும் சரி இந்த சொத்தையும் சரி பாதுகாக்கிற பொறுப்பு காவேரி கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தாத்தா. அதை கேட்டு அவங்க சித்தப்பா செமையாக டென்ஷன் ஆகிறாரு. என்னது இது, காவேரியை பற்றி இப்படி யோசிக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிக்கு வந்து வேலை தரதா சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி ஆச்சரியப்படுறாங்க. நிஜமாவா அப்படின்னோடனே, ஆமாம் நீ வேலை கேட்டல அதனால தான் தரேன், எனக்கு தெரியும் பாஸ், என்னோட வந்து நீங்கள் டேலண்ட்டை பார்த்துட்டீங்கல்ல, அதனால் என்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் பண்ணுறாங்க. இங்கே பாரு, வேலை கேட்டால் வேலை தரேன், தேவையில்லாதெல்லாம் எதுக்கு பேசுகிற, சரி வேணான்னா விட்டுரு, ஐயோ அதெல்லாம் இல்லை பாஸ், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், விட்டுருங்க, கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, எப்படி, எனக்கு எந்த போஸ்டிங், எம்டி போஸ்டிங்லாம் கிடையாது, வேறு ஏதாவது தான் தரணும், புரியுதா, அது என்ன போஸ்டிங்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலைக்கு வரும்போது பாரு அப்படின்னோடனே, சரி எம்டி போஸ்டிங் தந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். உடனே இல்லை, உனக்கு இந்த வாய் மட்டும் இல்லைண்ணா, ஐயோ பாஸ் இதை சொல்லி என்னை வெறுப்பேற்றாதீங்க, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. காவேரி பார்த்து அப்படியே வந்து யோசிக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து விஜய். கிட்ட வந்து கங்கா வந்து கேட்குறாங்க, என்னாச்சுங்க இவ்வளோ வந்து பீஸ்லாம் தைச்சி கொடுத்தீங்க, பணம் எப்போ வரணுன்னு, அவங்க லேட் பண்ணிகிட்ருக்காங்க, தந்துருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க நீங்கள் யமுனாக்கு பீஸ் கட்டணும்ல, இப்படி பண்ணால் எப்படி அப்படின்ற மாதிரி அங்கே வந்து காவேரி வராங்க. காவேரி வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க மாமாவை கூப்பிட்டு வந்து காசை கொடுக்குறாங்க. என்னப்பா எதுக்குப்பா இவ்வளோ காசு அப்படின்னோடனே, யமுனாக்கு பீஸ் கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு ஒம்பு பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அப்போ வந்து கங்கா திட்டுறாங்க, எதுக்காக வந்து அவகிட்ட காசு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாவம் அந்த காசுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் கொடுத்துருப்பா, அவங்க வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கங்காவோட அம்மா. உடனே வந்து கங்கா வந்து அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணணும், அவளோட காசையை கொடுக்குறா, இதெல்லாம் அப்பாவோட காசாக தான் இருக்கும், அதனால தான் கொடுக்குறா அப்படின்னோடனே, ஐயோ பாவம் இந்த காசுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டா, கங்காண்ணா இப்படி பேசுகிறாளே, உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. எதுக்கும் நம்ம உண்மை இப்போ சொல்ல வேணாம், காவேரி மனசு கஷ்டப்படுவா, சொல்லிட்டா வந்து திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து குமரன் வந்து அமைதியாகவே இருந்துடுறாரு. இதோட முடியுது.